ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் தான். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இதில் கிடைக்கும். இதில் வந்து ப்ரைஸும் கம்மி பண்ணி தரேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வரமிளகா ஒரு 10லேருந்து 14 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடனே வந்து வெங்காயம் வந்து போட்டுருங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா நறுக்கி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலையோ இருக்கிறத கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. சட்னி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு, இல்லைன்னா கருகிடும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த தண்ணி போய் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொத்து வந்து புதினானா அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அலசி விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா மண்ணாக இருக்கும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அலசி வச்ச புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்குன்னு ரொம்ப கருகும் விடக்கூடாது. பச்சை ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் புதினா ஸ்மெல்லு அந்த வர வரைக்கும் நல்லா வதங்கினா போதும். இதில் வந்து இப்போ புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. புளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம
ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. திருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிடலாம். தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து சட்னியை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் போட்டாச்சு. சட்னி ரெடி. நல்லா பாருங்கள், நல்லா மயஞ்சிருச்சு. தாளிச்சு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.